நேத்ரா டேரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மந்த் ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்துருவோம். சரிங்களா? பில்டிங் பிளாக்ஸ். அழகாக இருக்குது. ஓகே, ஓவரால் எனர்ஜி பார்த்துருவோம். ஓவரால் எனர்ஜி ப்ளீஸ். டூ மினி ஓவரால் எனர்ஜி ஃபார் ஆகஸ்ட் மந்த் ரிலேஷன்ஷிப். யூனிவர்ஸ், ஓவரால் எனர்ஜி ஃபார் ஆகஸ்ட் மந்த் ரிலேஷன்ஷிப். என்னது? ஓவரால் எனர்ஜி ஃபார் ஆகஸ்ட் மந்த் ரிலேஷன்ஷிப். யூனிவர்ஸ், why is it making very late? என்ன ஆச்சு? The fates. Okay, the fates. நம்பர் வந்து 17. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு நான் தூரமாகவே வைக்கிறேன். த ஃபேட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. தூரமாக தானே தெரியுது, ஒன்று கிட்ட தெரியல. கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த இது பார்க்கும்போது, யூடியூபோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்லையா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. சரிங்களா? நான் வச்சு செய்ய போகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, ஆக மொத்தம் விதிப்படி இந்த மாதம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியுது. இந்த கார்டு தூரமாக தானே தெரியுது, ஒன்று கிட்ட எதுவும் தெரியலையே இல்லையா? நான் எதுக்கும் கொஞ்சம் தூரமாகவே வைக்கிறேன். இது எனக்கு இப்போ என்ன தோணுது, ஒரு வார்த்தை வருது, அதை நான் சொல்லிடுறேன். விதி வலியது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தை எனக்கு வருது இந்த மெசேஜ் பார்க்கும்போது. சரி, எப்படி போகுதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? நம்பர் வந்து 17. ஓகேங்களா? ஓகே, சிச்சுவேஷன் ப்ளீஸ். இது ஓவரால் எனர்ஜி. ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ ஒன்று கடவுள் நடத்தி வைப்பார் இந்த உறவை பொறுத்த வரைக்கும். அது உங்கள் கையில் இல்லை. சரிங்களா? அதனால் நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க. ஆகஸ்ட் மாதம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் உறவு இல்லை என்ன நடக்குதோ அதுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க, ஏற்றுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அது உங்கள் கையில் இல்லை, அது கடவுள் தான் நடத்த போகிறாரு. ஓகேங்களா? இல்லை கடவுளை நீங்கள் கடவுளை நம்புறதில்லை அப்படின்னா விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆக மொத்தம் முக்கியமான மாதம்னு தான் இங்கே தெரியுது. சரிங்களா? சிச்சுவேஷன் ப்ளீஸ் மை யூனிவர்ஸ். சிச்சுவேஷன் ப்ளீஸ். அதாவது அமைதியாக இருந்தது தெரியுங்களா? இந்த கிளைமேட் வந்து நான் தொடங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அமைதியாக இருக்குது. கரெக்டாக நான் வந்து டேரோ கார்டு எடுக்கிறேன் ஷஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி, ப்ரீ ஷஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி. மழை தொடங்கிடுச்சு, பயங்கரமான மழை இங்கே பெங்களூரில். ஓகேங்களா? ஓகே, சிச்சுவேஷன் ப்ளீஸ் மை யூனிவர்ஸ். Situation. Okay. Situation 7 of Pentacles. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது போன லவ் மெசேஜில் இதே தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம ரிலேஷன்ஷிப் ரீடிங் பண்ணோம்ல, நோ கான்டாக்ட் ரீடிங் பண்ணோம் இல்லைங்களா போன தடவை. அதில் உங்களுக்கு 7 of Pentacles வந்தது ஞாபகத்தில் இருக்கா? அப்போ அநேகமாக அந்த டைமில் சேனல்டு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீ இந்த உறவுக்காக போட்ட அத்தனை முயற்சியும் வந்து வீண் போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ என் மேலே வச்ச அன்பை வந்து அது வீண் போகலை, அது வீண் போயிடும்னு நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்தது. இந்த மாதம் இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதமும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரிங்கிறத விட இன்னொன்று கூட இருக்குது. 7 of Pentacles வரும்போது நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
அநேகமாக அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் மேம்படுறதுக்காக வேண்டி அவங்க அவங்க சைட்லேருந்து எஃபர்ட் போடுவாங்க, நீங்களும் உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போடுவீங்க. இது அந்த மாதிரி இருக்குது. 7 of Pentacles பார்க்கும்போது அழகாக இருக்குது இன்றைக்கி. போன தடவை வந்து நான் இந்த அளவுக்கு அன்பு வச்சு இந்த அளவுக்கு பாசம் காட்டி என்னது இது ஒன்றும் ஆகலைன்ட்டு நினைக்கிற மாதிரி இருந்தது. இது இன்றைக்கி பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா அழகாக இருக்குது. அதாவது இந்த உறவு வந்து நம்ம எவ்வளோ அழகாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை அதுதான் கடவுள் பண்ணுறாரோ, த ஃபேட்ஸுங்கிறது அதுக்காக தான் வந்ததோ நமக்கு தெரியாது. நம்ம முடிஞ்சால் கிளாரிஃபை பண்ணிடுவோம், சரிங்களா? இருங்க, இப்போவே கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ் கிளாரிஃபை 7 of Pentacles. யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை 7 of Pentacles. வாவ், ஐ குட்னஸ் மீ. அதாவது ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் கமிட்மெண்ட்டை நோக்கி போக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். கமிட்மெண்ட்டுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி நீங்கள் எடுப்பீங்க இந்த மாதம், சரிங்களா? என்னென்ன வாய்ப்பெல்லாம் இருக்குது, என்னென்ன சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டால் நம்ம கமிட்மெண்ட்டை நோக்கி போவோம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது கன்வென்ஷனல் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இல்லை. கன்வென்ஷனல் டைப்புன்னா என்ன சொல்கிறது, இப்போது அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது நம்ம சம்பிரதாயப்படி இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்க, இல்லை லவ் பண்ணுறீங்க. அதாவது கணவன் மனைவி லவ்வர்ஸுங்கிறத தாண்டி அவுட் சைட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து திருமணம் ஆயிருக்கீங்க, டிவோர்ஸ் ஆகிருக்கீங்க, அவங்க வந்து திருமணம் ஆயிருக்காங்க, இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, அந்த மாதிரி, சரிங்களா? நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்க, அவங்க கல்யாணம் ஆனவங்க, அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைரோஃபண்ட்னா என்ன, அவுட் ஆஃப் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் ஹைரோஃபண்ட் வந்தால் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம், ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தும், சரிங்களா? கணவன் மனைவியாக இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கும் பொருந்தும். இல்லை கணவன் மனைவி ஆகமத்த வீட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கீங்கன்னாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்குது, அதை எப்படி நடத்துறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்கன்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? நீங்கள் ரெண்டு பேருமே வந்து என்ன செய்யலாம், சரி இப்போ என்ன உனக்கு என்ன இந்த விஷயம் உனக்கு வேணுமா, சரி அதுக்கு என்ன பண்ணுமா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் 7 of Pentacles அழகாக இருக்குது இன்றைக்கி பார்க்கும்போது, சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு கனவு வரும். யாருக்கெல்லாம் வந்து கனவுல பதில் கிடைக்குமோ அவங்களுக்கு இந்த மாதம் கனவை கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டு வாங்க. காலையில் எழுந்திரிச்சு கனவை ஞாபகப்படுத்தி பாருங்கள். என்ன கனவு வருதோ அதை வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு கனவுல பதில் கிடைக்கும். ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து இப்போ நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க வந்து ஏன் இப்படி மெசேஜ் வருது, அவங்க வந்து வேறு யாராவது விரும்புகிறாங்க, வேறு யார் மேலேயாவது அன்பு வச்சுருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வேறு யாராவது ஒருத்தர் இருக்காங்க, சரிங்களா? அப்படியும் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது, சரிங்களா? நிறைய மெசேஜஸ் வருது கிளாரிஃபிகேஷனில், சரிங்களா? ஆக மொத்தம் கனவு கொஞ்சம் கவனிச்சிட்டு வாங்க, சரிங்களா? ஓகே, ஒரு சில பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 கண்டிப்பாக இது அந்த கார்டும் 17 தான். ஸோ 7 வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வேறு என்ன வருது, கமிட்மெண்ட்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கமிட்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன எஃபர்ட் போட்டால் கமிட்மெண்ட் பற்றி ஒரு முடிவு எடுக்க முடியுமோ, சரிங்களா, அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடணுங்கிற மாதிரி இருக்குது ஆகஸ்ட் மாதம் ஒரு சில பேர்த்துக்கு, சரிங்களா? ஓகே, என்ன சேலஞ்சுன்னு பார்த்துருவோம். யூனிவர்ஸ் சேலஞ்ச் ஃபார் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப். சேலஞ்ச் ப்ளீஸ்.
ஓ! வாவ்! என்ன சேலஞ்சில் வந்திருக்கு. இது அவுட்கமில் வந்திருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இல்லையா? அ, பாருங்களேன், சேலஞ்சில் வந்துருச்சு. சேலஞ்சில் வந்துருச்சு மெஜிஷியனும் எம்ப்ரஸும். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மெஜிஷியன் எம்ப்ரஸ் சேலஞ்சில் வந்தால் என்ன பண்ண முடியும்? நம்ம பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அதாவது இப்போ எம்ப்ரஸ் வந்து சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வருது அப்படிங்கும்போது, இந்த சவால் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வருது அப்படிங்கும்போது, எம்ப்ரஸ் கூட மெஜிஷியனும் வருது அப்படிங்கும்போது, இந்த உறவை என்ன சொல்கிறது, உறவுங்கிறது நம்ம ஒரு அழகான பூந்தோட்டம்னு வச்சுக்குவோமே, ஒரு உதாரணத்துக்கு இல்லையா? ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு அழகான பூந்தோட்டம்னா அதுக்கு தண்ணி ஊற்றி எப்படி எப்படியெல்லாம் அதை வந்து வளர செய்யணுமா, அது நம்ம செய்யணுமா இல்லையா? அதே வந்து அந்த விஷயம் வந்து இந்த மாதம் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே அது போகணும், நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே அது நடக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆகஸ்ட் மாதம். சரிங்களா? அது போக அதுக்கு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் எடுக்கணுமோ அது எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமப்படுவீங்க இந்த மாதம். யோசிச்சு பாருங்க. 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படி தான் வந்திருக்கு. ஏன்னா 7 ஆஃப் பென்டிகிள்ஸில் நான் என்ன சொன்னேன், இந்த உறவை மேம்படுத்துறதுக்காக என்ன முயற்சி எடுக்கணுமோ அது எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க. எனக்கு இங்கே வெளியிலையும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அநேகமாக ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மழையும் வந்துருச்சு இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, மன்னிக்கணும், பாஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. சரிங்களா? டிஸ்டர்பன்ஸாக இருந்தது வெளியில். ஓகே, அப்போ சவால் அப்படிங்கிற இடத்துல என்ன வருது அப்படின்னா, இந்த உறவை உங்கள் விருப்பப்படி கொண்டு போகிறதுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் சிரமம். சரிங்களா? அந்த சிரமத்தை தாண்டி தான் நீங்கள் முயற்சி பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? சரி, அவுட்கமில் பார்த்துடலாம் இல்லையா? இதை கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா முயற்சிகளில் தான் அந்த தடையே வருது. சூழ்நிலை வந்து முயற்சி தான் நீங்கள் எடுக்கணும். இந்த உறவை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு, கமிட்மெண்ட்டை நோக்கி கொண்டு போகிறதுக்கான முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது, அந்த முயற்சி எடுக்கிறதே வந்து அது சிரமத்தில் இருக்குது அப்படின்னா அதை தாண்டி தான் நீங்கள் வந்தாகணும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்குது. யாரோ ஒருத்தர் அதுக்கு தடையாக இருக்க போகிறாங்கங்கிற மாதிரி வருது இங்கே மெசேஜ். அவங்க பெண்ணாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எம்ப்ரஸ் வந்தங்காட்டிக்கு பெண்ணாக இருக்கணும், அம்மாவாக இருக்கணும், அக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? அவங்க பெண்ணாகவே இருக்கணும்ன்ட்டு இல்லை, ஆனால் கூட இருக்கலாம். ஓகே, ஆக மொத்தம் அந்த அம்மா ஸ்தானம் அப்பா ஸ்தானம் அப்படி இருக்கிறவங்க ஒரு தடையாக வரலாம். இல்லைன்னா நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க அப்பாவாக இருக்கீங்கன்னா அதுவே வந்து ஒரு தடையாக இருக்கலாம். ஓகே ஓகே, சரி, அவுட்கம் பார்த்துருவோம். சரிங்களா? பாருங்களேன், வா, எம்ப்ரர் எம்ப்ரஸ். அப்போ நான் சொன்னது கரெக்டாக இருக்கலாம். அப்பா அம்மாவாக இருக்கீங்க அப்படின்னா அதுவே ஒரு தடையாக இருக்கும். சரிங்களா? ஓகே, யூனிவர்ஸ் அவுட்கம் ப்ளீஸ். Outcome please. Oh, okay. No, it's too many. பரவாயில்ல, எடுத்துக்கலாம். சரிங்களா? அவுட்கம் நல்லா இருக்கு. வா, அவுட்கம் நிஜமாக நல்லா இருக்கு. அதாவது இந்த மாதம் உறவுகள் விஷயத்தில் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். இப்போ பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா சுமூகமான தீர்வு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிங்களா? ஆக்சுவலி பொறுமையாக தான் இருக்க போகிறீங்க. யாரெல்லாம் நோ கான்டாக்டில் இருக்கீங்களோ அவங்கள சில பேர்த்துக்கு ரீயூனியன் இருக்குது. அந்த ரீயூனியன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இல்லை ஆகஸ்டில் 7வது நாள், ஆக மொத்தம் 7ங்கிறது இங்கே நிஜமாலுமே ரொம்ப ப்ராமினண்ட்டாக இருக்குது. சரிங்களா? 2 டைமிங் வந்திருக்கு. ஒன்று வந்து 7 மாதம். எனக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 7 மாதம்னா அதுக்கு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னது 7 மாதமா
அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், அதை நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு இன்னும் 7 மாதமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம். சரிங்களா? நான் வந்து ஜென்ரல் ரீடிங்கில் ஒரு டைமிங் கொடுக்குறேன். ஸோ 7 மாதம், ஒரு சில பேர்த்துக்கு 7 மாதம், ஒரு சில பேர்த்துக்கு 7 வாரம், ஒரு சில பேர்த்துக்கு 7 நாள்லேயே வந்து கமிட்மெண்ட் பற்றி பேசுகிற மாதிரி, இல்லை இந்த உறவை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது எப்படி அப்படின்ட்டு பேசுகிறது வந்து 7 நாள்லேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஒரு சில பேர்த்துக்கு நவம்பர் ஆகிடும்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஓகேங்களா? அக்டோபர், நவம்பர் அப்படி ஆகிடும். சரிங்களா? சரி, இப்போ எங்கே இருக்கோம்? இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் தானே இருக்கோம். அக்டோபர் என்ன தூரமாகவா இருக்குது? ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் வந்துடாதா? இல்லையா? அக்டோபர் வந்து அடுத்தது நவம்பர் வந்துடும். இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்களா? எனிவேஸ், ஸோ அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சில பேர்த்துக்கு ரீகன்சிலியேஷன், ஒரு சில பேர்த்துக்கு ரீயூனியன், ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருந்திருக்கீங்க அப்படின்னா பேசுவீங்க. இல்லை, பொறுமையாக போனால் தான் நம்ம அவங்க கூட ஒன்று சேர முடியும் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த பொறுமையை காத்து நீங்கள் அவங்க கூட ஒன்று சேர்ந்துருவீங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இந்த கமிட்மெண்ட் பற்றியோ, ரீயூனியன், ரீகன்சிலேஷன் பற்றி பேசும்போது கண்டிப்பாக வாக்குவாதம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்னதான் வந்து இங்கே டெம்பரன்ஸ் ஜஸ்டிஸ் வந்தாலும், ஜஸ்டிஸ்னால் என்ன, யாராருக்கெல்லாம் வந்து அவங்க நடந்துக்கிட்டது நியாயம் இல்லை, அவங்க பக்கம் நியாயம் இல்லை, அவங்க தான் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நியாயமாக எது செய்யணுமோ கண்டிப்பாக அதை வந்து செய்வாங்க. சரிங்களா? ஆனால் வாக்குவாதம்ன்ட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை தவிர்த்துருங்க. சரிங்களா? அனாவசியமாக சண்டை போடாதீங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க சண்டைக்கு வராங்க அப்படின்னாலும் நீங்கள் பொறுமையாக போயிடுங்களேன். சண்டை போடாதீங்க. இந்த உறவு முக்கியமாக இல்லை சண்டையில் ஜெயிக்கிறது முக்கியமாக, அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? கரெக்டாக சண்டையை பற்றி சொல்லும்போது என் தொண்டை என்னவோ பண்ணுது. சரிங்களா? என் குரல் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன் கரெக்டாக அந்த வாக்குவாதம் சண்டைன்ட்டு வரும்போது என் தொண்டை இப்படி பண்ணுதுன்னு தெரியல. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த கமிட்மெண்ட் பற்றி பேசும்போதோ, 2 பேர் திரும்ப ஒன்று சேர்றதை பற்றி பேசும்போதோ வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சண்டை போடாதீங்க. ஓகேங்களா? உறவு தான் முக்கியம், சண்டையில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. ஓகேங்களா? கைடன்ஸ் பார்த்துருவோம். My universe guidance please for the month of August in relationship. My universe guidance please. Wow. ஓஹோ. Universe please clarify 4 of Pentacles. Here 4 of Pentacles வருது. Universe please clarify 4 of Pentacles. Oh my God. 4 of Pentacles வந்து, அதாவது ஒரு சில பேர் ஒன்று விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்காமையே இருக்கீங்க. நம்பர் 1. இன்னொன்று வந்து வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க, மனசு விட்டு பேச மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? அப்போ உங்கள் கைடன்ஸ் என்னன்னா, யாராவது நீங்கள் மனசு விட்டு பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா மனசு விட்டு பேசிடுங்க. யாராவது விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்க விட்டு கொடுத்துருங்க. அதாவது உங்களால் விட்டு கொடுக்க முடியுங்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க. அதனால் கூட இந்த 5 ஆஃப் ஸ்வாட்ஸ் வரலாம். ஏன் இந்த 5 ஆஃப் ஸ்வாட்ஸ் மெசேஜ் கார்டு வந்திருக்குன்னா 4 ஆஃப் பென்டிகிள்ஸ்னாலேயா கூட இருக்கலாம். இந்த 5 ஆஃப் ஸ்வாட்ஸோட காரணம் 4 ஆஃப் பென்டிகிள்ஸாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே போட்டு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா மனசு விட்டு பேசிடுங்க. அவங்கக்கிட்டே பேசணுன்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு யார்கிட்ட மனசு விட்டு பேசினா உங்களுக்கு ஒரு ஒரு அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசிடுங்க. சரிங்களா? விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒத்த காலம் நிற்கிறீங்க, ஆனால் விட்டு கொடுக்குறதுனால தப்பு இல்லை, இந்த உறவில் ஒன்று சேரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னா விட்டு கொடுங்க. சரிங்களா? இல்லையா? ஒரு சில பேர் அன்பு சொல்லவே இல்லை, சொல்லலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்கும்போது. இருந்தாலும் இதுவும் எனக்கு ஒன் சைட் ரீடிங் மாதிரி தெரியல. சரிங்களா?
கிளாரிஃபை பண்ணால் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் 10 ஆஃப் வான்ஸ் வருது. சரிங்களா? அதே தான், அதே மெசேஜ் தான். பாரத்தை இறக்கி வையுங்க, பாரத்தை இறக்கி வைக்கலை. அப்படி மனசில் என்னதான் இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தருக்கு எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்குது, யாரோ ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க போல இருக்குது. அதே அவங்களால தாங்க முடியல இன்னொருத்தருக்கு. ஒன்று அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று உங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது உங்களால் தாங்கிக்க முடியல. இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கீங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது அவங்களால தாங்கிக்க முடியல. இல்லை மனசுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது, அதை சொல்லலை. இப்போ நீங்கள், அதாவது ஒருத்தர் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் சொல்லலைன்ட்டு இன்னொருத்தருக்கு கோபம். சரிங்களா? ஸோ மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்லிடுங்க, அதுதான் கைடன்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஆகஸ்ட் மந்த் ரிலேஷன்ஷிப் ரீடிங்கோட எப்பவுமே பண்ணுற பார்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்துருவோம் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. இன்றைக்கி நம்ம சான்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அன்றைக்குமே இன்றைக்கி ரீடிங் கொஞ்சம் லென்த்தியாக போகும்னு நினைக்கிறேன். உங்கள் பொறுமைக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா? நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். யூனிவர்ஸ், எனி மெசேஜ் ஃபார் ஆகஸ்ட் ரிலேஷன்ஷிப். வாவ், ஓ மை குட்னஸ் மீ, பாருங்களேன் இவ்வளோ அழகாக வருது. ஓகே, யூனிவர்ஸ் மெசேஜ் ப்ளீஸ். ஏதாச்சும் டைமிங் வருமான்னு ஆசைப்பட்டேன். ஓகே, யூனிவர்ஸ் மெசேஜ் ப்ளீஸ். ஓகே, பாருங்கள், நான் ஆசைப்பட்டோன்னே யூனிவர்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருச்சு. சரிங்களா? எனக்கு எப்பவுமே அப்படி தான், எனக்கு அது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, பிளெஸிங். ஓகே, பேர்ட் ஃப்ளைங் நியூஸ் இஸ் ஆன் த வே. வாவ், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம். நியூஸ் இஸ் ஆன் த வே. யூ வில் பி பிளேயிங் அ டிஃப்ரெண்ட் ரோல். ஓகே, யூ வில் பி பிளேயிங் அ டிஃப்ரெண்ட் ரோல்னால், இப்போ நீங்கள் இது வரைக்கும் லவராக தான் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த நிலைக்கு போகிறது தான் யூ வில் பி பிளேயிங் அ டிஃப்ரெண்ட் ரோல். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவுல் குட் அட்வைஸ் ஃப்ரம் அ வைஸ் பர்சன். அதுதான் சொன்ன பார்த்தீங்களா, 4 ஆஃப் பென்டிகல்ஸ் வரும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு மனசு விட்டு யார்கிட்டயாச்சும் பேசணும் அப்படின்னா யார்கிட்டயாச்சும் பேசுங்க அப்படின்ட்டு. அவங்ககிட்ட பேசுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். ஸ்லோலி பட் ஷியோர்லி கெட்டிங் அஹெட். இந்த அதாவது கமிட்மெண்ட்டை நோக்கி போகணும், அது இப்போவே போகணும், நாளைக்கே நான் கமிட் பண்ணணும், அதுக்காக நாளைக்கே நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஆசைப்படுறது சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபோர்ஸஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் யூ, அதுதான் நம்ம இதில் பார்த்தோம், சேலஞ்சில் பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடையாக வந்து அமையுது இந்த ஆகஸ்ட் மாதம்னு பார்த்தோம் இல்லையா, அது கரெக்டாக இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? ஃபோர்ஸஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் யூ, ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிராக தான் இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம். யூ ஆர் ஆன் த ரோட் டு சக்ஸஸ். கரெக்டான வழியில் தான் இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, வெற்றி கிடைக்கும். பெல் அனௌன்ஸ்மெண்ட், அதுதான் சொன்னேன் நான். ஒரு சில பேருக்கு வந்து கமிட்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயதார்த்தம் இல்லையா, நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட், பேச்சுவார்த்தை, ஏதாவது ஒன்று. சரி, பார்த்துருவோமா மந்த்ஸ் ஆஃப் த இயர் என்னன்ட்டு. ஜூன். ஓ, ஒரு சில பேருக்கு 7 மாதம்னு சொன்னேன் இல்லையா, ஜூனுன்னா எப்போ வருது? இப்போ தான் ஜூன் முடிஞ்சு ஜூலை முடிஞ்சு ஆகஸ்டே வருது இல்லையா, அப்போ இன்னுமே கொஞ்சம் டைம் இருக்குது, 7 மாதத்துக்கு மேலேயே போகுது. இல்லை, ஜூன் மாதம் கமிட்மெண்ட்டை பற்றி ஏதாச்சும் பேசியிருக்கீங்க, யாரெல்லாம் வந்து ஜூன் மாதத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி முக்கியமான விஷயம் பேசுனீங்களோ அவங்களுக்கு இது கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ அப்படி தான் சொல்ல தோணுது. ஜூன் வரும்போது கமிட்மெண்ட் வந்து அடுத்த வருஷம் ஜூனில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போது சொல்ல தோணலை. சரிங்களா? ஜூனில் யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுனீங்களோ, நினச்சிங்களோ, ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு இது கன்ஃபர்மேஷன், இந்த ரீடிங் ஒரு கன்ஃபர்மேஷனாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்கணும்? ரொமான்ஸ் அண்ட் லவ் மெசேஜஸில் பார்த்துருவோம் என்ன மெசேஜஸ் வருதுன்னு. மை யூனிவர்ஸ், ஸ்பெஷல் மெசேஜஸ் ப்ளீஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். மை யூனிவர்ஸ், messages please for the month of August.
ஓகே. ஓ, 4 மெசேஜ் வந்துருச்சு. An opportunity is about to present itself that leads you to a new person. வா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு சில வாய்ப்புகள் அமையும். அந்த வாய்ப்புகள் மூலிமா நீங்கள் ஒரு புது பர்சன் கூட பழக ஆரம்பிப்பீங்க. டுடே செலிப்ரேட் த லவ் யூ ஷேர் வித் தோஸ் ஹூ மேட்டர் மோஸ்ட். சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உங்கள் ஏஞ்சல்ஸ் யார் கூட இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா? அவங்க கூட ஹாப்பியாக இருங்கங்கிறாங்க. மேம், நான் அவர் கூட மட்டும்தான், அவங்க கூட மட்டும்தான் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். நான் நோ கான்டாக்டில் இருக்கேங்க மேம். எனக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பீங்க அப்படின்ட்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க இல்லையா? எந்த ஃப்ரெண்ட் கூட பேசினா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், என்ன பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ அப்படி பண்ணுங்க. சரிங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். சாப்பிட்டா ஹாப்பியாகிடுவேன்னா போய் சாப்பிடுங்க. இன்றைக்கி இந்த குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், கேக் சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னா கேக் சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. நேற்று அப்படி தான் பண்ணேன், எனக்கு கேக் ரொம்ப பிடிக்கும், நேற்று கேக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்தேன் இல்லையா? நியூ அட்வென்ச்சர் இன் லவ் இஸ் கம்மிங், கெட் ரெடி. வா, இந்த உறவில் அதான் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் இந்த ஃபேட் இங்கே வந்திருக்கு இல்லையா? நம்ம ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் திடீர்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷமாகிடுவீங்க. சரிங்களா? ரொமான்டிக் சர்ப்ரைசஸ் ஆன் த ஹரைசன், வி ஓப்பன் டு தெம். கண்டிப்பாக ரொமான்டிக்காக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. ஆக மொத்தம் ஆகஸ்ட் மாதம் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைங்க. சரிங்களா? ஓகே, ரமாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஏஞ்சல்ஸ், your special message please for August. Angels, your special message. Too many. Angels, one message please for the month of August. Wow. Your feelings are real and worth exploring. அதாவது போன ரீடிங்கில் வந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வச்ச அன்பு வீண் போகாது. சரிங்களா? எனக்கு இது மட்டும்தான் தோணுது இந்த கார்டு பார்க்கும்போது. நான் தப்பு பண்ணிட்டனோ லவ் பண்ணி அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சரிங்களா? அன்றைக்குமா நம்ம எல்லாமே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாம்ஸ் பார்த்துருவோம். ஓகே, கே தெரியுதா? கே கியூ, நீங்கள் தான் குயின். வாவ், இங்கே பார்த்தீங்களா? குயின் அண்ட் கிங், எம்ப்ரர் எம்ப்ரஸ் வந்தது ஞாபகத்தில் இருக்கா? நீங்கள் தான் கிங் அண்ட் குயின். சரிங்களா? நீங்கள் 2 பேர் தான். வா, டி டி கே கியூ ஹெச் எஸ் எஸ் டி கே கியூ எஸ் ஹெச். ஓகே, ஐ ஓகே, எல் எல். இது உங்களோட இனிஷியலாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனோட இனிஷியலாக இருக்கலாம், இல்லை உங்கள் நேமில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு லெட்டர், அவங்க நேமில் இருக்கிற லெட்டர். LISH DKQ. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் எல் வந்திருக்கு. கே, ஓ மை குட்னஸ் மீ, மறுபடியும் கே, மறுபடியும் எல் ஏ. ஓகே ஓகே, சரி. LISH DKQ, மறுபடியும் AKL. வா, இங்கே பாருங்க, மறுபடியும் HK. என்னங்க இது கே? கே ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், கே ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குன்னா என்ன வருது அப்படின்ட்டு. ஓகே, கிஸ், ஸ்வீட்,
நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ரீச், கண்டிப்பாக அநேகமாக உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேர்ல்ட், உங்கள் கூட ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளியில் போகலாம், சுற்றி பார்ப்போம், 2 பேர் வெளியில் போவோம், சுற்றி பார்ப்போம். ஹக், ஓகே. லைக், 2 லைக் வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 தடவை லைக் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஷ், உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது? அதை வேண்டிக்கோங்க. இந்த மாதம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அநேகமாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரிலேஷன்ஷிப் ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? சந்தோஷமாக இருங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புங்க. ஓகேங்களா? அடுத்த ரீடிங்கில் பார்ப்போம். வணக்கம்.